ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டுதல் சார், அவ்வளவுதான். செயல்படுத்துபவர்கள் யார்? நாம தானே. ஜோதிஷன் அவன் போனா கைடன்ஸ் சொல்லிட்டு போயிடும், அது இப்படி பண்ணிக்கோ, அவ்வளவுதான் அவனுடைய வேலை. அதுக்காக நீங்க எல்லாத்துக்கும் கொண்டு ஜோதிஷத்தை பொருத்தக்கூடாது. காலங்கள் இப்ப சரியில்லை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திங்கக்கிழமைன்னா 3 to 4 அப்படின்னு குருஹோரை, நல்ல லக்னம் பேசுறோம், நல்ல விஷயத்த பேசுறோம், நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். அதே மாதிரி லக்னம்னு எடுத்துட்டா இப்ப பார்த்தீங்கன்னா 2 to 4 அநேகமா துலா லக்னமா இருக்கும். இப்போ நம்ம இந்த சர்ச்சை பேசுறோமோ இல்லையோ, இதனால் பொதுமக்களுக்கு என்ன பலன்னா, நம்ம பேசக்கூடிய தருணம் ததேவ லக்னம் சுதினம் ததேவா என்பார்கள். இப்போ அனுகூலமா இருக்கு. இதே இது ஒரு சனிகோரையால பேசும்போது, நான் பேசும்போதெல்லாம் என்னுடைய பேச்ச கேட்பவர்களுக்கெல்லாம் ஒரு இரிட்டேஷன், வெறுப்பா இருக்கும். 24 மணி நேரமும் நமக்கு அனுகூலங்கள். ஒவ்வொரு நேரத்திலையும் கிரகங்களுடைய ஆதிக்கம், அதை ஹோரா சாஸ்திரம் என்று சொல்வார்கள். நமக்கு ஒருத்தர் இடத்துல போய் ஒரு பேசும்போது, சாதாரணமா இதெல்லாம் விட்டுடுங்க, பேசும்போது கூட இந்த நேரத்தை செலக்ட் பண்ணிக்கலாம், வாக்குவாதம் ஆகி சில நேரங்கள்லாம் பெரிய சர்ச்சைகள் எல்லாம் வந்துடுறது. அதெல்லாம் தவிர்க்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம புத்தி செயல்பட வேண்டும். புத்தி செயல்பட வேணும்னா முதல்ல நான் பொது வழியில பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்கி தான் பேசுறேன். இருந்தாலும் ஆகார சுத்த நியமங்கள் வேண்டும். எவ்வளவுதான் ஒருத்தனுக்கு ஜாதகம் மோசமா இருந்தாலும் அவனுடைய ஆகாரம், அவனுடைய உணவு, அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவன் பெரியோர்களை சார்ந்திருத்தல் எல்லாமே இந்த விதியை மாத்திடும் சார்.